என்னை பயமுறுத்துகிற ஒருவன் என் அருகாமையில் இருந்தால் என்னுடைய எல்கையை நான் நினைக்கும் நேரத்தில் என்னால் கடக்க முடியாது. பட் என் மைண்ட் செட் கரெக்டா இருக்கு, என் தரிசனம் சரியா இருக்கு, என் அழைப்பு சரியா இருக்கு, என் தைரியம் சரியா இருக்கு, என் காதல் கேட்கிற சத்தம் சரியா இருக்கு. நல்லா இருக்கு, போ, அவ்வளவுதான். குடு 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 குடுன்னு போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை சமயத்திற்கு ஏற்றபடி செய். நீ போ, நீ போ. ஆண்டவர் திடனையும் பலனையும் தந்த உன்னை நடத்துற. இப்ப பிசாசு ஒருத்தனை உள்ள கொண்டு வந்து நடக்குமா பாசாவியா, அங்க ஒரு பையன் 3 தடவை நீட்டு எழுதுனான், கிடைக்கல. நல்ல பயதான், அதனால கவனமாயிரு. ரொம்ப யோசிக்கணும். வேற ஒரு கொள்கையும் கூட ஒண்ணு என்ன செய், ஒண்ணு அதுக்கு இங்கிலீஷ்ல சப்ஸ்டிடியூட்டா, அதுக்கு தமிழ்ல இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. உங்களுக்கு தமிழ் வராது, எனக்கு இங்கிலீஷ் வராது. கடவுள் என்ன கொண்டு நிறுத்தி இருக்கிற இடத்தை பார்த்தீங்களா? பதிலாக ரொம்ப நன்றி. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். அவ்வளவுதான். அது வரைக்கும் எனக்கு இருக்கிற தைரியம் இருக்கு, செய்யலாம், கட்டலாம், முடியும், நடத்துவார், செய்வோம், கர்த்தர் கூட இருப்பார், நீ படி, நான் ஜெயிப்பேன், இந்த இருக்கும். ஆனா ஒருத்தன் உள்ள வருவான், ஒருத்தன் உள்ள வருவான், ஒருத்தனை கொண்டு அப்படித்தான் சொல். 10, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷ காலமா நடந்து பல வனாந்தரத்தின் மிகப்பெரிய யுத்தக்களங்கள் எல்லாம் சந்திச்சு வந்து நிக்கிறான். இப்ப 10 பேர் சொல்லுதா, நம்மால முடியவே முடியாது. அங்க போனமா பார்த்தமா எல்லா பயிலும் பெருசு பெருசா இருக்கான்னு. நாம் அவர்களுடைய பார்வையில் நம்மை வெட்டுக்கிளிகளை போல கண்டோம். 40 வருஷம் ஆனந்த பாடல்கள் பாடி வந்தவர்கள் நெஞ்சில இடிச்சாளுங்க. ஏன்? உள்ள பயம் தட்டிட்டு. ஏன்? பார்த்து வந்தவன் சொன்ன தவறான தகவல். இன்றைக்கு பகல் வேளை சொல்லுகிறேன், தெய்வம் உனக்கு செய்கிறது காரியங்கள். நீ அல்ல பயப்பட வேண்டியது, அவர் சொல்லுகிறதை செய். போயிட்டே